வணக்கம். RRB எக்ஸாம் 2020 கேட்ட கேள்வி 69, 55, 26, 13 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு எப்படி இந்த 69 55 மாறும்? 69 ரெண்டா பிரிச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். 6 9 54 கிடைக்கும். 54 நம்ம இது கூட 1 ஆட் பண்ண போறோம். 1 ஆட் பண்ண கிடைக்கும் 54னா 55 கிடைக்குமா? 55 கரெக்டா வந்து இப்ப என்ன பண்ண போறோம்? இந்த 55 ரெண்டா பிரிக்க போறோம். 55 5 5ன்னு ரெண்டையும் பெருக்க போறோம். 5 5 25. இந்த 25 கூட 1 ஆட் பண்ண போறோம். 25 1 ஆட் பண்ணா நமக்கு 26 கிடைக்கும். கரெக்டா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்? 26 ரெண்டா பிரிக்க போறோம். 2 6ன்னு ரெண்டையும் பெருக்க போறோம். 2 6 12 கிடைக்கும். இது கூட 1 ஆட் பண்ணா நமக்கு 13 கிடைக்கும். அதுவும் கரெக்டா இருக்கு. அடுத்து 13 ரெண்டா பிரிக்க போறோம். 1 3ன்னு ரெண்டையும் பெருக்க போறோம். 1 3 3. இது கூட 1 ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? 3 1 4 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது? இந்த 4 தான். இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் கொடுத்திருக்கேன். இதோட ஆன்சர் என்னன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. விடுபட்ட எண்ணை காண்க. 28 8 6 9 18 63 94. இங்க என்ன வரும்னு கேட்டிருக்காங்க? 13. இப்ப நமக்கு இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து இந்த நம்பரை ஸ்கொயர் பண்ணி இதோட கழிச்சோம்னா நமக்கு இந்த ஆன்சர் கிடைக்குமா? இப்ப பாருங்க 6 ஸ்கொயர் இருக்கு. 6 ஸ்கொயர்னா 6 × 6 6 6 நமக்கு 36 கிடைக்கும். 36 என்ன பண்ணணும்? இந்த நம்பரை மைனஸ் பண்ணணும். -8. 36ல நம்ம 8 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் 28 கிடைக்கும். கரெக்டா இருக்கு. இப்ப பாருங்க அதே மாதிரி என்ன பண்ணலாம்? 9 ஸ்கொயர் பண்ணி இதை கழிக்கலாம். 9 ஸ்கொயர் என்ன வரும்? 9 9 81 வரும். 81 இது என்ன பண்ணலாம்? 18 கழிக்கலாம். -18. 81ல 18 கழிச்சோம்னா நமக்கு மிச்சம் கிடைக்கும் 63 கிடைக்குமா? அதுவும் கரெக்டா இருக்கு. இப்ப என்ன பண்ணலாம்? இதே மாதிரி இதையும் பண்ணலாமா? 13 ஸ்கொயர் பண்ண போறோம். 13 ஸ்கொயர்னா 13 × 13னா நமக்கு என்ன கிடைக்கும்? 169 கிடைக்கும். இது என்ன பண்ண போறோம்? மேல உள்ளதை கழிக்கணும். அது இல்ல என்ன பண்ணலாம்? அடுத்த நம்பர் கழிக்கலாம். அப்ப நமக்கு இங்க 94 கழிக்க போறோம். இப்ப 169ஓட நம்ம 94 கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? 9 4 போனா 5 கிடைக்கும். 14 9 போனா 7 கிடைக்கும். அப்ப நமக்கு ஆன்சர் 75. அப்ப நமக்கு என்ன வரும்? இந்த இடத்துல நமக்கு இந்த இடத்துல 75 வரணும். இந்த ஆன்சர் நமக்கு ஆப்ஷன் A ல இருக்கா, B ல இருக்கா, C ல இருக்கா, D ல இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 8 18 32 50 அடுத்த நம்பர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த 8 வந்து எப்படி வந்து 18 மாறும்? நம்ம 8ல இருந்து 10 கூட்டினா என்ன வரும்? நமக்கு 18 கிடைக்குமா? அதே மாதிரி பாருங்க இந்த 18 எப்படி 32 வரும்? நம்ம இந்த 18ஓட 14 கூட நமக்கு என்ன வரும்? 32 கிடைக்குமா? அதே மாதிரி இந்த 32ங்கிறது எப்படி 50 மாறும்னா நம்ம இது கூட வந்து 18 கூட்டினா நமக்கு 50 கிடைக்கும். அப்ப நமக்கு அடுத்து என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க பாருங்க இதோட வித்தியாசம் எல்லாமே 10 14 18 இருக்கு. அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து இந்த 10க்கும் 14க்கும் 4 கூட்டியிருப்பாங்க. 14ல இருந்து 18 வர்றதுக்கு இங்க 4 கூட்டியிருக்காங்க. அப்ப என்ன அர்த்தம்னா நமக்கு அடுத்து என்ன வரணும்? அடுத்து இதோட 4 கூட்டி இங்க எழுதணும். 4 கூட்டிடலாமா? இப்ப நம்ம 18 கூட 4 கூட்டினா நமக்கு என்ன கிடைக்கும்? 19 20 21 22. அப்ப நமக்கு இங்க 22 கிடைக்குமா? அப்ப நம்ம என்ன பண்ண? அடுத்து இந்த 50 கூட 22 கூட்டலாம். நம்ம 50 கூட 22 கூட்டலாமா? அப்ப என்ன வரும்? நமக்கு 0 2 தான் இங்க 2 5 2 கூட்டினா 7. அப்ப நமக்கு ஆன்சர் இந்த 72 கிடைக்கும். இது நமக்கு ஆப்ஷன் A ல இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு சம் கொடுத்திருக்கேன். இதோட ஆன்சர் என்ன வரும்னு சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்டதை கண்டறிய. EGFH IKJL ACBD MNPO இந்த 4ல எது வேறுபட்டது? இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இங்கிலீஷ் ஆல்பாபெட்டை எடுத்து வரிசையை இங்க எழுத வேண்டியதான். ABCDன்னு Z வர. இப்ப நமக்கு இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் இதுல E இருக்கு. ஈக்கு அப்புறம் அடுத்து என்ன வரும்? F வருமா? அது வந்து 1 அடுத்தது இருக்கு. Fக்கு அப்புறம் என்ன வரும்? Fக்கு அப்புறம் G வரும். G இங்க இருக்கு. Gக்கு அடுத்தது H. அது 1 விட்டு இருக்கு. இப்ப இதே அடுத்து பார்க்கலாமா? இங்க I இருக்கு. Iக்கு அப்புறம் J வரும். Iக்கு 1 விட்டு J. அது கரெக்டா இருக்குது. Jக்கு அப்புறம் K வரும். Kக்கு அப்புறம் L. K இங்க இருக்கு. Kக்கு 1 விட்டு L. இதுவும் கரெக்டா இருக்கு. இப்ப அடுத்து பார்க்கலாமா? A இருக்கு. Aக்கு 1 விட்டு B இருக்கு. அடுத்து C இருக்கு. Cக்கு 1 விட்டு D இருக்கு. அப்ப நமக்கு இதுவும் கரெக்டா இருக்கு. இப்ப இதே மாதிரி இதையும் பார்க்கலாமா? MNOP. இப்ப பாருங்க M இருக்கு. Mக்கு 1 அடுத்ததுதான் N வரணும். ஆனா இங்க நமக்கு அடுத்தாப்லயே இருக்கு. அப்ப நமக்கு இது வந்து தப்பா இருக்கு. அப்ப நமக்கு இதான் வந்து என்னது? இதான் நமக்கு வேறுபட்ட எண். அப்ப நமக்கு ஆன்சர் D ல இருக்கு. ZAF, YPE, XCD, அடுத்த லெட்டர்ஸ் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்பாபெட் எடுத்து வரிசை எடுத்து எழுதிக்கலாம். A ல இருந்து Z வர. இப்ப நமக்கு சென்டர்ல பாருங்களேன் ABC வரிசையா வருது. ABC அடுத்து என்ன வரும்? D வருமா? அப்ப நமக்கு என்னது? சென்டர்ல D வரும். அடுத்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பாருங்களேன் ZYX அப்படியே தலைகீழ வருது. ZYX. அப்ப நம்ம Xக்கு அடுத்தது W வரும். W. அதே மாதிரி பாருங்க FED FED அப்படியே ரிவர்ஸ்ல வருது. அப்ப நமக்கு அடுத்து என்ன வரும்? அடுத்து நமக்கு C வருமா? அப்ப நமக்கு இங்க ஆன்சர் C. அப்ப நமக்கு ஆன்சர் வந்து WDC. இதே மாதிரி உங்களுக்கு ஒண்ணு கொடுத்திருக்கேன். இதோட ஆன்சர் என்ன வரும்? நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்ட இணையை கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இங்க 4 இணைகள் கொடுத்திருக்காங்க. இந்த 4 இதுல ஒரு இது வந்து வேறுபட்டு இருக்கு. ஒன்னு வந்து மேட்ச் ஆகாது. அது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப பாருங்க இங்க 7 இருக்கு. இங்க 27 இருக்கு. அதே மாதிரி இங்க 4 இருக்கு. இங்க 64 இருக்கு. இந்த 4 எப்படி 64 மாறும்? நமக்கு 4 கியூப் அப்படின்னா 4 × 4 × 4 அப்படின்னா நமக்கு 64 கிடைக்கும். ஓகேயா? அதே மாதிரி 9 நம்ம கியூப் பண்ணோம்
அப்படின்னா 9 × 9 × 9 அப்படின்னா நமக்கு 729 கிடைக்கும். 729. அதே மாதிரி நம்ம 6 நம்ம கியூப் பண்ணோம் அப்படின்னா 6 × 6 × 6 நமக்கு என்ன கிடைக்கும்னா 216 கிடைக்கும். 216. நமக்கு இந்த 3 ஆப்ஷனையும் நமக்கு கியூ பண்ணிருக்காங்க. அப்ப நமக்கு என்ன பண்ணிக்கணும், நீங்க 7ஐயும் கியூப் பண்ணிருக்கணும். நமக்கு 7 கியூப்னா என்ன வரும்னா 343 வரும். 343. நமக்கு ஆனா இங்க என்ன இருக்கு, 27 இருக்கு. அப்ப நமக்கு இதுதான் வேறுபட்ட விடை. நமக்கு இது ஆப்ஷன் 7 இருக்கு. இதே மாதிரி உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன் இருக்கு. இதுல எது வேறுபட்ட இணை சொல்லிட்டு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. வேறுபட்டதை கண்டறிக. 28, 44, 68, 80, 92. இந்த நம்பர்ல எந்த நம்பர் வேறுபட்ட நம்பரா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இந்த 28 இருக்கா, இப்ப நம்ம 28 எப்படி பிரிக்கலாம், 4 7 28. அதே மாதிரி இந்த 44 என்ன பண்ணலாம், 4 11 44. அதே மாதிரி இந்த 68 4 17 68. 80 4 20 80. 92 4 23 92. நமக்கு இந்த எல்லாமே 4ஆம் வாய்ப்பாடுல வர்ற நம்பர்ஸா இருக்கு. இது முதல் 7 இருக்கு, அடுத்து 11 இருக்கு, 17 20 23. இந்த 7 பாத்தீங்கன்னா ஒரு ஆட் நம்பரா இருக்கு. ஆட் நம்பர்னா இரட்டைப்படை எண் இல்லாம ஒற்றைப்படை எண்ணா இருக்கு. அதே மாதிரி இந்த 11 என்னது, ஒற்றைப்படை எண். இந்த 17 ஒற்றைப்படை எண் தான். ஆனா இந்த 20 என்னது, ஒரு இரட்டைப்படை எண், அதாவது 2ஆம் வாய்ப்பாடுல வர நம்பரு. அப்ப இந்த 23ங்கிறது நமக்கு 2ஆம் வாய்ப்பாடுல வராது. அப்ப இது ஒரு ஒற்றைப்படை எண். அப்ப நமக்கு இந்த 20 மட்டும் தான் என்னது, ஒரு இரட்டைப்படை எண்ணா இருக்கு. அப்ப நமக்கு இதான் என்னது, வேறுபட்ட நம்பரா இருக்கு, 80. அப்ப நமக்கு ஆன்சர் இந்த 80 தான். இது நமக்கு ஆப்ஷன் சில இருக்கு. ஒரு டெக்காலிட்டர் என்பது என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு பொதுவாவே 1 லிட்டர் அப்படின்னா 1000 மில்லி லிட்டர்னு அர்த்தம். அதே மாதிரி 1 லிட்டர் அப்படின்னா 100 சென்டிலிட்டர்னு அர்த்தம். 1 லிட்டர்னா 10 டெசி லிட்டர்னு அர்த்தம். அப்பனா 10 லிட்டர்ங்கிறது ஒரு டெக்காலிட்டர். 1000 லிட்டர்னா 1 கிலோ லிட்டர். இது நமக்கு எல்லாமே ஒரு திரவத்துக்கான எஸ்ஐ அலகுகள். இப்ப நம்ம கேட்டிருக்கிறது ஒரு டெக்காலிட்டர். இப்ப பாருங்க, அப்படின்னா நமக்கு ஒரு டெக்காலிட்டர்னா என்னது, 10 லிட்டர்னு அர்த்தம். அப்ப நமக்கு ஆன்சர் என்னது, 10 லிட்டர். இது நமக்கு ஆப்ஷன் பில இருக்கு. இதே மாதிரி 5 லிட்டர்னா எத்தனை மில்லி லிட்டர் வரும்னு நீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. மதிப்பு காண்க. √1 - sin² θ டிவிஷன் 1 - cos² θ என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்ப நமக்கு இது பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஃபார்முலா தேவை. அது என்ன ஃபார்முலானா sin² θ + cos² θ = 1. இப்ப நம்ம இந்த ஃபார்முலாவை 2 விதமா மாத்தி எழுதிக்கலாம். அது எப்படின்னா 1 - sin² θ = cos² θ, 1 - cos² θ = sin² θ. இந்த மாதிரி மாத்தி எழுதிக்கலாம். இப்ப பாருங்க, 1 - sin² θ இந்த இருக்கு. நமக்கு என்ன வருது, cos² θ வருது. இப்ப என்ன பண்ண போறோம்னா இதை எடுத்து இதுல அப்ளை பண்ண போறோம். √1 - sin² θ பதிலா cos² θ, cos² θ. அடுத்து இங்க டிவிஷன் இருக்கு, அதனால என்ன பண்ண போறேன்னா பைன்னு போட போறேன். 1 - cos² θ. 1 - cos² θனா நமக்கு sin² θ வருது. sin² θ. இந்த ரூட்டையும் இந்த ஸ்கொயர்ஸையும் கேன்சல் பண்ண போறோம். அப்ப நமக்கு மிச்சம் என்ன வரும்னா cos θ sin θ. நமக்கு cos θ sin θ இருந்துச்சுன்னா நம்ம அதை cot θ எடுத்து எழுதிக்கலாம். என்ன பண்ணதுக்கு பதிலா cot θ எடுத்து எழுதிக்கலாம். அப்ப நமக்கு தான் தேவையான ஆன்சர் cot θ. இது நமக்கு ஆப்ஷன் B ல இருக்கு. தேங்க்யூ.